கைஸ் இங்கே பாருங்கள், யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறதுக்கு தனியாக அமௌண்ட் வரும். ஒரு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அவங்க கிளிக் பண்ணி வாங்கும்போது அதில் 2 to 8% கிட்ட உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அதுதான் வந்து அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து இதில் நிறைய ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டட் ரெவன்யூ வந்து ஒரு 2200 கிட்ட வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 70,000 கிட்ட வந்து நான் அதில் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் 82 பீப்புள்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுவே நான் கன்சிஸ்டன்சியாக நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி பேசினேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஏர்ன் பண்ண முடியும். நான் ரொம்ப ரேண்டமாக தான் வீடியோ போடுவேன், எப்போயாவது தான் அஃபிலியேட்டட் பற்றி போடுவேன். பட் அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நல்ல ப்ராடக்ட்ஸாக ஆடியன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லிங்கை கிளிக் பண்ணி வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ என்னோடய டார்கெட் வந்து கூடி சீக்கிரம் நான் இந்த அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சே பண்ண போகிறேன். அதில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறேன், எவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணுறேன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப் டு டேட்டாக சொல்ல போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.